Now let's go for chapter 2. How movies, songs, social media made romance the main character of life. Okay. மெயின் கல்ப்ரிட்டிவ் வந்து நான் சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் தான் நான் சொல்லுவேன். தீஸ் திங்ஸ் ஆக்சுவலி மேட் லவ் த மெயின் சென்டர் ஆஃப் யுவர் லைஃப். Let me ask you a more uncomfortable question. Why do we think like this in the first place? எதனால many people are obsessed with romance? எதனால வந்து romance or love மற்ற peopleோட attention actually dominates our conversation, our entertainment and our attention? The answer வந்து நீங்க பார்த்தீங்கன்னா it's not very simple. ஓகேவா? ஒரு இண்டிவிஜுவலை பிளேம் பண்ற அளவுக்கு அது ரொம்ப சிம்பிளான ஆன்சர் கிடையாது. நிறைய விஷயம் நம்ம அவேரா ஆகிறதுக்கு முன்னாடில இருந்து இட் ஆக்சுவலி ஸ்டார்ட்ஸ். திங்க் அபவுட் தி ஸ்டோரிஸ் வி கன்சியூம். ஓகேவா? சைல்ட்ஹுட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு விஷயத்த திருப்பி சொல்றாங்க, which is hero finds love, heroine also finds love, the lonely person finds love. நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்த படத்தில் எல்லா படத்துலையுமே ஹீரோக்கு எப்படியாச்சும் லவ் கிடைச்சிடும், ஹீரோயினுக்கு எப்படியாச்சும் லவ் கிடைச்சிடும். லோன்லி பீப்புள், பெக்கர், ஆட்டோக்காரரு, டாக்ஸி டிரைவரு, அந்த டிரைவர், இந்த எல்லாருக்குமே லவ் கிடைக்குமா? சடன்லி அந்த லவ் கிடைச்சதுக்கப்புறம் எவ்ரி திங் பிகம்ஸ் ஓகே. அண்ட் நோட்டீஸ் ஹவு ஆஃப்டன் ஆர் ஸ்டோரிஸ் எண்ட் வென் டூ பீப்புள் ஃபைனலி கெட் டுகெதர். எப்படி இந்த ஸ்டோரி எண்ட் ஆகும்னா, 2 பேர் சேர்ந்துட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, முடிஞ்சிச்சு, அண்ட் கிரெடிட்ஸ் ரோல் ஆகும், மியூசிக் பிளே ஆகும். தட்ஸ் ஹவு த ஸ்டோரி ஹென்ஸ்ல ஆடியன்ஸ் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவாங்களா? ரியல் லைஃப் டஸ் நாட் ஒர்க் தட் வேல. ரியல் லைஃப் எங்கே ஆரம்பிக்கும், எங்கே மூவி முடிஞ்சிச்சோ அங்கேருந்து தான் நம்ம ரியல் லைஃப் ஆக்சுவலி ஆரம்பிக்குது. The relationship வந்து டெஸ்டினேஷனாக பார்க்குறாங்க. ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் த டெஸ்டினேஷன். இட் இஸ் ஆக்சுவலி அ பிகினிங் ஆஃப் another chapter. Yet நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டோரிஸ், நிறைய மூவிஸ், நிறைய சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா த அல்டிமேட் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்பாக தான் காட்டுவாங்க. ஃபைண்டிங் சம் ஒன் தட் யூ லவ், அவங்கள கல்யாணம் பண்ணுறது தான் வந்து அல்டிமேட் எண்டிங்காக காட்டுவாங்க. ஆஃப்டர் ஹியரிங் தட் மெசேஜ் thousands of times, நம்ம வந்து it started shaping how we think. Psychologist வந்து இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா narrative identityன்னு சொல்லுவாங்க, which is ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஸ்டோரிஸ் லைஃப் எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா ஸ்டோரிஸ் மூலயமா தான் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம எப்படி ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா ஹூ வி ஆர், வாட் மேட்டர்ஸ் அண்ட் வேர் ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம்லேருந்து தான் நம்ம ஸ்டோரிஸை கிரியேட் பண்ண ஆரம்பிப்போம். அதை கேட்டு வளர்கிற ஹியூமன் பீயிங்ஸும் அவங்களோட தாட்ஸும் அவங்களோட கோல்ஸ் எல்லாமே வந்து அதை நோக்கி தான் ஷேப் ஆக ஆரம்பிக்குது. தி ப்ராப்ளம் இஸ் நம்ம பண்ணுற ஸ்டோரிஸ், நம்ம கதை கட்டுற எல்லாமே வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அது ஒரு பிரச்சனை. எக்ஸைட்மெண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் காட்டுறாங்க, பட் தே ரேர்லி ஷோ த செல்ஃப் டெவலப்மெண்ட் சைடை காட்டுறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். செல்ஃப் டெவலப்மெண்ட் தான் வந்து இட் இஸ் ஆக்சுவலி ரெக்வயர்டு ஃபார் அ மீனிங்ஃபுல் லைஃப்ன்றதே காட்ட மாட்டேங்கிறாங்க அங்கே. தே ஆக்சுவலி லேக் இன். அதை தவிர்த்து என்னெல்லாம் காட்டுவாங்க? வெட்டிங் காட்டுவாங்க, பட் ஆனால் டிக்கெட்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த வெட்டிங்க்கு அப்புறம் ஃபாலோ ஆக போகிறத காட்ட மாட்டாங்க. ஒருத்தவங்க பேசும்போதோ ஒருத்தவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற போதோ அந்த பட்டர்ஃப்ளைஸ் காட்டுறாங்க, பட் தேர் நாட் ஷோயிங் தி ஹார்ட் ஒர்க் ஆஃப் கம்யூனிகேஷன். அங்கே அதே மாதிரி ஃபேண்டசியாக காட்டுவாங்க, பட் ரியாலிட்டியாக காட்டவே மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் ஃபேண்டசி இஸ் மோர் என்டர்டைனிங் தேன் ரியாலிட்டி அண்ட் ஆல்சோ இட் ரிசீவ்ஸ் மோஸ்ட் ஆஃப் அவர் அட்டென்ஷன்ல. சோஷியல் மீடியா வந்து இது இன்னும் ரொம்ப 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 இன்டென்ஸ் ஆக்கிருச்சு. மூவிஸ் பண்ணதை விட சோஷியல் மீடியா ஹஸ் made everything more intense. நீங்கள் யோசிச்சு பாருங்க, வாட் ஹேப்பன்ஸ் எவ்ரி டேன்னு. ஒரு ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செலக்டட் மூமெண்ட்ஸ் ஃப்ரம் அதர் பீப்புள் லைஃப்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது கப்பிள்ஸ் ட்ராவலிங் டுகெதர், கப்பிள்ஸ் எக்ஸ்சேஞ்சிங் கிஃப்ட்ஸ், கப்பிள்ஸ் செலிப்ரேட்டிங் ஆனிவர்சரிஸ், கப்பிள்ஸ் போஸ்டிங் ரொமான்டிக் ஃபோட்டோகிராஃப்ஸ், இதெல்லாம் பார்க்குறீங்க. பட் வாட் வி டோன்ட் see is அவங்க ஆர்கியூமெண்ட்ஸ், அவங்க இன்செக்யூரிட்டிஸ், அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆர்டினரியாக வந்து என்ன மொமெண்ட்லாம் அவங்க லைஃப்பில் நடக்குது அப்படின்ட்டுலாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ யூ see the highlight reel and compare it with your everyday life. இதுதான் நம்ம பண்ணுறோம். நேச்சுரலி நீங்கள் இதை பண்ண your life actually starts feeling incomplete.
ஏன்னா அவங்களுக்கு அது எல்லாமே நடக்குது இல்லை, நம்மளுக்கு நடக்கலன்ட்டு யூ வில் ஸ்டார்ட் கம்பேரிங். அண்ட் சோஷியல் மீடியா வந்து என்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் கம்பேரிசன் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கு, which is not good. லைக் நீங்கள் வந்து யூ வில் கம்பேர் யுவர் அப்பியரன்ஸை வந்து கம்பேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்க கூடவே சில பேர் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க அப்படி இருக்காங்க நீ அப்படி இல்லையே, அந்த மாதிரி பாடி வச்சுக்கோ, அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணு, அவங்கள மாதிரி ஜிம்முக்கு போ, அதே ஜிம்முக்கு கூட போ, அதே ட்ரெயினர் கூட வச்சுக்கோ, ஆனால் அவங்கள மாதிரி ஆயிடு. இந்த கம்பேரிசன் கேவலமான மைண்ட் செட்டுங்க உங்களுக்குலாம். நீங்க இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இன்னொருத்தவங்கள சொல்ல வந்துட்டீங்க. பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் ரியலி ஹேப்பனிங் ஸோ மச். ஸோ அவங்களோட அப்பியரன்ஸ்க்கு நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம், அச்சீவ்மெண்ட்ஸ் கம்பேர் பண்ணுவோம், லைஃப் ஸ்டைல்ஸ் கம்பேர் பண்ணுவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பும் கம்பேர் பண்ணுவீங்க. லைக் அவங்க அதை பண்ணுறாங்க, இவங்க அதை பண்ணுறாங்க, நீ என்ன பண்ணுற அப்படின்னு ஒரு கம்பேரிசன் நடக்கும். அண்ட் சூன் யூ வில் ஸ்டார்ட் பிலீவிங் தட் எவ்ரி ஒன் எல்ஸ் ஃபிகர்ட் த லைஃப், பட் நீங்கள் ஒன்றும் எதுவுமே பண்ணாமல் பின்னாடி இருக்கிற மாதிரி யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங். அண்ட் தட் பெர்செப்ஷன் இஸ் ஆஃப்டன் அன் இல்யூஷன். பிகாஸ் யூ நோ வாட், மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பீப்புள் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போஸ்ட் பண்ணுறவங்க எல்லாம் ஹாப்பி சொல்லிருக்கேன், போஸ்ட் பண்ணுறவங்கலாம் ஹாப்பின்றதுலாம் செகண்டரி திங் வரலாம். பட் போஸ்ட் பண்ணாதவங்க வந்து மோஸ்ட் ஹாப்பியஸ்ட்டாக கூட இருக்கலாம். மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பீப்புள் வந்து போஸ்ட் பண்ணாமலும் இருக்கலாம். அண்ட் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுருப்பாங்க, அவங்கெல்லாம் கூட விசிபிளாக இல்லாமல் இருக்கலாம். அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கவங்க நாட் லைக் எப்பவுமே வந்து ரிலேஷன்ஷிப் ரீல்ஸ் போடுறவங்களோ கப்பிள் ரீல்ஸ் போடுறவங்களோ இட் டசன்ட் necessarily mean that they have a very strong relationship. So and the most fulfilled individuals வந்து ஆஃப்டன் பிஸியாக இருப்பாங்க. அவங்க லைஃப் வாழ்கிறதுக்கோ அவங்களோட விஷயத்தை ப்ரியாரிட்டைஸ் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கே they will be very busy than constantly advertising their life. Yet பார்த்தீங்க அப்படின்னா we will compare with them anyways. அந்த அங்கேயும் குறை இருக்கிறவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட we'll start comparing ourselves. So the more we start comparing ourselves, the less grateful we become தான் நான் சொல்லுவேன். Because we'll not feel grateful for what we have right now, but அவங்களுக்கு இருக்குன்னு போகும்போது நம்மளுக்கு இருக்கிறத பற்றி நம்ம கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணவே மாட்டோம். ஏன் இல்லைன்னு வேணா கேட்பீங்க, நான் வந்து கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்களான்னு கேட்டால், and the cycle actually continues. So this is where romance becomes dangerous. எப்படின்னா ரொமான்ஸ் இட் செல்ஃப் இஸ் ஹார்ம்ஃபுல்னு நான் சொல்லவே இல்லை, பட் ரொமான்ஸ் வந்து எப்போ ப்ராமிஸ் மாதிரி இட் ஸ்டார்ட்ஸ் ஃபங்க்ஷனிங்கோ அப்போ தான் பிரச்சனை. எப்படி சொல்லலாம்னா, இந்த ப்ராமிஸ் எப்படின்னா, இஃப் யூ ஃபைண்ட் த ரைட் பர்சன் எவ்ரி திங் வில் மேக் சென்ஸ், எவ்ரி திங் வில் பி சார்ட்டட். ரைட் பர்சன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் உங்கள் லைஃப் பிரச்சனைலாம் சால்வ் ஆகுறதுக்கும் என்ன சம்பந்தம்? யூ நோ வாட், many people spend their years believing this promise. So நம்பி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட் ஸ்டில் யூ நோ வாட், அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் தான் they'll actually discover something surprising, that ரைட் பர்சன் இருப்பாங்க, நம்ம கூட தான் இருப்பாங்க, பட் ஸ்டில் உங்கள் இன்செக்யூரிட்டிஸ் அப்படியே தான் இருக்கும், உங்கள் ஃபியர்ஸ் அப்படியே தான் இருக்கும், உங்கள் அன்சர்டனிட்டி அப்படியே தான் இருக்கும். பிகாஸ் யூ நோ வாட், another person cannot solve your problem, you can only solve your problem. ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து ஹீல் ஆகுறீங்க, ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தட் பர்சன் கேன் சப்போர்ட் யூ. ரிலேஷன்ஷிப் கேன் ஆக்சுவலி சப்போர்ட் இன் ஹீலிங், பட் தே கேனாட் ரீப்ளேஸ் இட். அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி அவங்க தான் உங்களை ஹீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தென் அவங்க தான் இந்த ஸ்டெப்பே எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தென் இட் வில் நாட் ஹேப்பன். வேக் அப். என்னன்னா ரிலேஷன்ஷிப் கேன் பிரிங் ஹாப்பினஸ், ஓகேவா, பட் they cannot be your entire source of happiness. உங்களுக்கு புரியுதா? they just a part. நீங்கள் உப்பு போடுறீங்க சமையல்ன்ற மாதிரி தான் ரிலேஷன்ஷிப். they cannot become your entire meal. and this realization is often shocking னு சொல்கிறாங்க, because culture rarely talks about it. we are taught how to find love. நம்மளுக்கு வந்து எப்படி லவ்வை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, but we have rarely taught how to build ourselves up. அந்த விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கல அவ்வளவா. and we also taught how to attract people. இதெல்லாம் எனக்கு
தேவையில்லாதது பேச வேணாம்னு நினைக்கிறேன். எப்படி ஒருத்தவங்களை அட்ராக்ட் பண்ணணும், எப்படி அவங்ககிட்ட போய் நம்ம பேசினா எப்படியெல்லாம் பேசினா அவங்க அட்ராக்ட் ஆவாங்க, இந்த கருமத்தெல்லாம் கற்று வச்சிருக்கீங்க. பட் உங்க லைஃப்ல என்ன பண்ணணும், என்ன பண்ணா நம்ம சக்சஸ் ஆகலாம், நம்ம காலையே நம்ம நிக்கலாம், இதெல்லாம் வந்து எப்படி நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்றது நம்மளுக்கு சொல்லி கொடுக்கல. பட் ஆனால் மற்றவங்களை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களை அட்ராக்ட் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. And also we have thought how to chase connections, but we've rarely thought how to develop a purpose of life. இல்லை என்ன purpose டெவலப் பண்ணுறதுக்கே சொல்லி தரல. And perhaps that is why most of the people feel lost ன்னு சொல்கிறாங்க. Not because they lack relationship. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்கும், அவங்க கையில் ரைட் பர்சன் எல்லாம் இருப்பாங்க, பட் ஸ்டில் யூ lack in all of these things. Because why because they actually lack in directionே இல்லை அவங்களுக்கு. ஒரு டிரெக்ஷன்ல இருந்தால் தான் ஒரு பாத் கிரியேட் பண்ண முடியும், அது ஒரு டெஸ்டினேஷனில் போய் முடியும். பட் அது டிரெக்ஷனே வந்து போட தெரியல. And you know what, a person without direction will always look for another person. லைக் எப்படி சொல்றது, இன்னொரு பர்சன் கிட்ட வந்து மீனிங் தேடிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை, சரி அவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம், அவங்களோட மீனிங் தேடுவோம் அப்படின்றவங்க. அதே மாதிரி a person with purpose வந்து ரிலேஷன்ஷிப்பை டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. they will also be very happy. அப்படின்னா they actually appreciate the relationship, they value the relationship, and they like அவங்க டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, அவங்களோட என்டையர் ஐடென்டிட்டியே வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காது. they already know who they are. அவங்களுக்கு பர்பஸ் இருக்கு, அவங்க லைஃப்னு இருக்கு, அவங்க ஒரு இண்டிவிஜுவல்னு தெரியும் அவங்களுக்கு. அப்படின்றப்போ இங்கே டிபெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. You know what, maybe that is the lesson we need to remember. See, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, love is beautiful, romance is beautiful, connection is beautiful, but none of these things will replace or like meant to replace growth தான் நான் சொல்கிறேன். The goal of life வந்து simply to be loved கிடையாது. Goal வந்துட்டு it should be like becoming someone who's capable of giving and receiving love. But see, giving and receiving love இருந்தாலும் எனக்கு நான் எப்படி grow ஆகணும், continuing how to grow, how to find a path, how to actually discover ourselves, understand ourselves ன்னு தெரிஞ்சவங்களா இருக்கணும். And somewhere along the way, many of us forgot that way. Chapter 3, the difference between love and dependency. எல்லாருக்குமே லவ் அண்ட் டிபெண்டன்சியோட டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். லைக் இப்போது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் வந்து பிக்கெஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்குது இதை பற்றி. லவ்வுக்கும் டிபெண்டன்சிக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்காங்க. பட் ஆனால் உங்களுக்கு தெரியுன்றதால ஐம் கோனா ஸ்கிப் திஸ் பார்ட். பட் ஆனால் ஒரு மேலோட்டமாக நான் சொல்லிக்கிறேன் இது என்னன்ட்டு. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் லவ்வுக்கும் டிபெண்டன்சிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கட்டும், எப்படி ஓவர் கம் பண்ணலாம், இப்போ நான் டிபெண்ட்டாக தான் இருக்கேன் ஒருத்தவங்க மேலே அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம், அப்படிலாம் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் கமெண்ட் டவுன். நான் வந்து ஐ வில் மேக் அ வீடியோ ஆன் இட். ஈவன் இஃப் இட்ஸ் அ வெரி ஷார்ட் வீடியோ, ஐ வில் மேக் அ வீடியோ ஆன் இட். ஷார்ட்டாக சொல்கிறேன், லவ் அண்ட் டிபெண்டன்சி போத் ரெண்டுத்துக்குமே லவ் வேணும், கேர் வேணும், இமோஷ்னலி இன்வெஸ்ட் ஆகணும், இமோஷ்னல் கனெக்ஷன் இருக்கணும். ரெண்டுத்துக்குமே இது எல்லாமே தேவை. பட் ஆனால் டீப்பாக பார்த்தீங்கன்னா தான் அதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நான் வந்து ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன், லவ்னா என்ன, டிபெண்டன்சினா என்னன்ட்டு. லவ் வந்து இஃப் ஐ சே ஐ வாண்ட் டு ஷேர் மை லைஃப் வித் யூ அப்படின்னு சொன்னால் அது லவ். டிபெண்டன்சி வந்து ஐ கேனாட் ஃபங்க்ஷன் வித்தவுட் யூ, ஐ கேனாட் லிவ் வித்தவுட் யூ அப்படின்னு சொன்னால் டிபெண்டன்சின்னு சொல்லலாம். எப்படின்னா, நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட லைஃப்பில் ஒரு பார்ட்டாக நான் உன்னை பார்க்குறேன், என் லைஃப்பில் பார்ட்டாக நான் உன் கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். டிபெண்டன்சி வந்து எனக்கு நீ இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன், என்னோட எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் யூ. அந்த வேர்ட்லேயும் உங்களுக்கு புரிஞ்சிடும். என்னோட மூட்ஸாக இருக்கலாம், என்னோட மூடாக இருக்கலாம், என்னோட ஹங்கர் கூட வந்து விட்டுக்கலாம். மூட் டிபெண்ட்ஸ் ஆன் தெம். என்னோட happiness, என்னோட டிசிஷன், என்னோட ஒர்க், என்னோட ஸ்டடீஸ், எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். அப்படின்னா இட்ஸ் டிபெண்டன்சி விச் இஸ் நாட் ஹெல்தி. ஓகே, இதோட டிஃப்ரென்ஸ் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சு பி இன் அ ரிலேஷன்ஷிப். அண்ட் இஃப் யூ ஆர் டிபெண்ட் ஆன் சம்மன், ப்ளீஸ் டோன்ட் பி டிபெண்ட். அதுலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுங்க. இஃப் யூ ஆர் டிபெண்ட், ஜஸ்ட் லெட் மீ நோ, ஐ வில் டெல் யூ ஹவு டு கம் அவுட் ஆஃப் இட் இஃப் யூ ஆர் டிபெண்ட்.
and if you have no other way only to be dependent, adanaala enkita solunga, we will sort that out. Okay, next chapter. See, love is beautiful, but it cannot be your entire life in the next chapter. So after everything I have said so far, I want to make something very clear. This video is not against love. எனக்கு லவ் பிடிக்கும், நான் எப்படி அதுக்கு அகேன்ஸ்டாக இருப்பேன்? த ஃபேக்ட் இஸ் தட் லவ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங்ஸ். நான் சொன்ன மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி இட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் அ ஹியூமன் பீயிங் கேன் எக்ஸ்பீரியன்ஸ். ரைட் ரிலேஷன்ஷிப் கேன் மேக் லைஃப் ரிச்சர், ரைட் பர்சன் கேன் சப்போர்ட் யுவர் க்ரோத், அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கலாம், டிஃபிகல்ட் டைம்ஸாக இருக்கலாம், ஹார்ட் டைம்ஸாக இருக்கலாம். ரைட் கனெக்ஷன் வில் bring you comfort சொல்லலாமா, comfort when you are having a very difficult time, also joy. So நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, love matters, it really does matter. But the reason ஏன் நிறைய பேர் வந்து சஃபர் ஆகிறாங்க அப்படின்னா, it's not because they love too much. They expect love to do some things that love is not supposed to do. It is actually never designed to do தான் சொல்வேன். லவ் வந்து சில விஷயம் நீங்கள் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க தெரியுமா? லவ் அதுக்கு டிசைன் பண்ணப்பட்டதே கிடையாது. நீங்கள் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதால தான் யூ கைஸ் ஆர் சஃபரிங். எப்படின்னா, they expect love to give them confidence, they expect love to give them purpose, they expect love to heal the insecurities that they have carried. And when love fails to accomplish these impossible tasks, and disappointment actually follows. இப்போ நான் லவ் இதெல்லாம் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஆனால் அது எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா disappointment actually happens there. And not because love failed to do that, but because expectations were unrealistic. Love எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செல்ஃப் நம்மளே பண்ணிக்க வேண்டிய விஷயத்த வந்து இன்னொரு பர்சன் வந்து பண்ணுவாங்க, அந்த லவ் ஃபீலிங் வந்து பண்ணும் அப்படின்னா, இட்ஸ் நாட் கோனா ஹேப்பன். இதுதான் ரியாலிட்டி. ரிலேஷன்ஷிப் கேன் என்ரிச் யுவர் லைஃப். உங்களோட லைஃப்பை வந்து இட் கேன் ரியலி என்ரிச் இட். பட் ஆனால் இட் கேன் நாட் பிகம் யுவர் லைஃப், இட் கேன் நாட் be your entire life. And I think the most important lesson a person can learn வந்து, நான் ஒன்று கேட்குறேன், if your identity is depending on other person, okay, இப்போ என்னோட ஐடென்டிட்டி வந்து இன்னொரு பர்சன் மேலே தான் டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, what if that person changes? And what happens when they leave? What will happen if life takes a different direction? ஏன் லைஃபோ அவங்க லைஃபோ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் எடுத்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இஃப் யோர் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் வந்து அவங்கள சுற்றி என்டையர்லி பில்ட் அரவுண்ட் தெம் அப்படின்னா, you're left with nothing solid to stand on னு சொல்கிறாங்க, which is very true. இப்போ வந்து உனக்குன்னு ஒன்றுமே இல்லை, அவங்கள சுற்றி தான் எல்லாம் இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. உனக்கு வந்து ஒரு சாலிடான ஒரு விஷயம், நீ நிற்கிறதுக்கான சாலிடான ஒரு விஷயம் இல்லை. நாளைக்கு அவங்க போயிட்டாலும் யூ வில் ஃபால் டவுன், நிற்க முடியாது உன்னால. அண்ட் தட் இஸ் வை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, செல்ஃப் டிஸ்கவரி ஆக்சுவலி மேட்டர்ஸ் அ லாட். செல்ஃப் டிஸ்கவர் பண்ணுங்க அவங்கள. பர்பஸ், ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பர்பஸ்னு ஒன்று இருக்கணும். ஸோ தட் இஸ் வை பர்பஸ் மேட்டர்ஸ், தட் இஸ் வை க்ரோத் மேட்டர்ஸ் டூ. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது தே கிரியேட் சம்திங் ஸ்டேபிள் இன்சைட் யூ. ஸோ நீங்கள் வந்து யார் இருக்கா யார் இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை, ஐ கேன் பி ஸ்டேபிள், ஐ கேன் ஸ்டாண்ட், அட்லீஸ்ட் யூ நீட் டு ஸ்டாண்ட்ல. ஸோ நான் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன் தட் தி பீப்புள் ஆக்சுவலி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் சர்ச்சிங் ஃபார் த ரைட் பர்சன், ஓகேவா? பட் ஆனால் அவங்க மறந்துடுறாங்க டு பிகம் த ரைட் பர்சன். நான் ஒரு ரைட் பர்சனாக மாறணும் அப்படின்றதே மறந்து ரைட் பர்சனை தேடுறதுலேயே அவங்களோட வாழ்க்கையை வந்து செலவிட்டு இருக்காங்க. யூ திங்க் தட் இஸ் ரைட்? நீயே ஒரு ரைட் பர்சன் இல்லை, நீ ஒரு ரைட் பர்சனை தேடுறியா? கொஷின் வரதானங்க செய்யணும். that thing that stayed with me. அதை நான் வந்து பார்த்து படித்து புரிஞ்சதுக்கப்புறம் the idea actually stayed with me because it is very true. We actually spend years asking who is meant for me. எனக்குன்னு யார் இருக்கா, எனக்குன்னு யார் எழுதி வச்சிருக்கப்பட்டிருக்கு, ஃபியூச்சரில் வந்து யார் வரப்போறா அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்டு we rarely ask who am I becoming. நான் என்னவா ஆகிட்டு இருக்கேனா, என்னவா ஆக போறேனா, எப்படி இருக்க போறேன் ஃபியூச்சரில். We spend years wondering whether someone will choose us. நம்மளுக்கு ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுவாங்களா, நம்ம ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுவாங்களான்றதையே யோசிச்சு we rarely wonder
whether we're choosing our own potential. And maybe you know what, that is a deeper question, because every day, whether we realize it or not, we are choosing. Every we are choosing what deserves our attention, we're choosing what deserves our energy, we're choosing what kind of person we are becoming. But those choices shape us far more than a romantic relationship can ever could. See, நீங்கள் வந்து இப்படி நம்ம ஓகே இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி இப்படி வேணால் பார்க்கலாம். இமேஜின் 2 ஃபியூச்சர்ஸ். ஓகேவா, 2 ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் வேலிடேஷன் சேஸ் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கீங்க. லைக் இயர்ஸ் ஆஃப் வரிங் ஹூ லைக்ஸ் யூ, ஹூ நோட்டிசஸ் யூ, ஹூ சூசஸ் யூ, ஹூ ஸ்டேஸ், ஹூ லீவ்ஸ், இதெல்லாம் தான் நீங்கள் வந்து you're worrying about. Your happiness actually raises and falls. Happiness மேலே போய் கீழே வருது according to people. Okay, or behavior of other people. அந்த மாதிரி. செகண்ட் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ஸ்டில் லவ் பண்ணுறீங்க, ஆனால் you still connect, you still experience relationship, you also build yourself, and you develop skills, you pursue goals, you create, grow. You become someone whose life contain many sources of meaning. Okay va? So எந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக படுது, எந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிளாக படுது, அண்ட் எந்த ஃபியூச்சர் வந்து ஃபுல்ஃபில்லிங்காக படுது? The answer seems obvious. செகண்ட் ஃபியூச்சர் தான், ஆஃப்கோர்ஸ். ஆனாலும் பார்த்தீங்கன்னா yet every day many people choose to continue the first path, not because they're weak, not because they're foolish, but because கான்ஸ்டன்ட்டாக சொசைட்டி என்ன தெரியுமா சொல்லுது, ரொமான்ஸ் தான் அல்டிமேட் டெஸ்டினேஷன் சொல்லிட்டு இருக்கு. ஐ திங்க் சொசைட்டி காட் தட் பார்ட் ராங். ரொமான்ஸ் வந்து ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன். ரொமான்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ நீங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, அதில் ஒரு பார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொமான்ஸ், லவ். இதெல்லாம் லைஃப் இஸ் ஆக்சுவலி பிகர் தென் தட். Human beings are bigger than that, and your potential is bigger than that. So நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, you are not born to be desired. சிம்பிளாக வந்து ஒரு டிசையருக்காகவோ, ஒருத்தங்க என்ன சூஸ் பண்ணுறாங்கன்னா ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுறேன், இதுக்கெல்லாம் you are not born for. You are born with your own story. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் இருக்கும். ஓகே, உங்களுக்குன்னு ஜேர்னி இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது, க்ரோத் இருக்குது, எல்லாமே இருக்குது. Focus on that. And if you spend your entire life waiting for someone else to make you complete, you may never discover what you're capable of becoming, which is actually true. In a ending vandachi. So now sometimes யோசிப்பேன், what if we have romanticized growth the same way we have romanticized relationship, love, women, men? இதெல்லாம் romanticize பண்ண மாதிரி growth, goal, self discovery, இதெல்லாம் எப்படி பண்ணணும், எப்படியெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் ரொமான்டிசைஸ் பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? வாட் இஃப் பீப்புள் ஸ்போக் அபவுட் லேர்னிங், அதே சேம் எக்ஸைட்மெண்ட், ஃபாலிங் இன் லவ், ஒரு பொண்ணை பார்த்தேன் நான் அது பண்ணேன் இது பண்ணேன்ட்டு மாதிரி கவிதையெல்லாம் பேசுகிறாங்கல்ல, அதே மாதிரி லேர்ன் பண்ணுறதையும் வந்து அதே எக்ஸைட்மெண்ட்டோடு பேசினா எப்படி இருக்கும்? அண்ட் வாட் இஃப் பீப்புள் அட்மயர் டிசிப்ளினை ஒருத்தவங்க வந்து அட்மயர் பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி இருந்திருக்கும்? வாட் இஃப் பீப்புள் பிகேம் ஃபேசினேட்டட் பை த பர்பஸ்? அதே லைக் ஒரு ரொமான்ஸை பார்த்து ஃபேசினேட் ஆன மாதிரி லைஃபோட பர்பஸையும் பார்த்து ஃபேசினேட் ஆனால் அது எப்படி இருக்கும்? மேபி நீங்கள் இதெல்லாம் நடந்துச்சு வச்சுக்கிங்கன்னா அது லைஃப் வுட் பி வெரி டிஃப்ரெண்ட். மேபி அவர் கான்வர்சேஷன்ஸ் வுட் பி டிஃப்ரெண்ட். நம்ம ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறோம் எல்லாரோடையும் அப்படின்ற அந்த கான்வர்சேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஃப்யூச்சர் வில் ஆல்சோ பி டிஃப்ரெண்ட். அஃப்கோர்ஸ் இல்லை, இப்போது இதுதான் கான்வர்சேஷன், இப்படி தான் பேசுகிறோம், இப்படி தான் லைஃப்னா அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நீங்களே. பிகாஸ் when everything is said and done, when the excitement ends, like கடைசியாக எக்ஸைட்மெண்ட்லாம் முடிஞ்சு, பாட்டு முடிஞ்சு, டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் முடிகிறப்போ ஒரு குவாய்ட்னஸ் இருக்குமா? எல்லா நாய்ஸும் அமைதியானப்போ ஒரு குவாய்ட்னஸ் இருக்கும். அந்த குவாய்ட்னஸ்லேயும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுகிட்டே இருக்கும், which is not who loved you. யார் உன்னை லவ் பண்ணா, யார் உன்னை விட்டுட்டு போனா, யார் உன் கூட இருக்கா, இதெல்லாம் இல்லை. பட் நீ என்னவா ஆன, இவ்வளோ நடந்தும் நீ இப்போ யாரா இருக்க, நீ என்ன பர்சனாக மாறி இருக்க, இப்போ லைஃப்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? Did you grow? Did you learn? Did you build something meaningful? Did you become someone you're proud of? Because one day பார்த்தீங்க அப்படின்னா maybe years or 2-3 years after, like இப்போ இருக்கிறதுக்கு years from now,
பீப்புள் இப்போ வர்ற ஒரு பீப்புள் உங்கள் லைஃப்பில் வராங்க போகிறாங்க, இவங்க எல்லாரும் வில் பிகம் மெமரிஸ் ஆஃப் யர் லைஃப். ட்ரெண்ட்ஸ்லாம் வந்து டிஸப்பியர் ஆகிடும், கரெக்டா? டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் ஃபேட் ஆகிடும். வேலிடேஷன் நீங்கள் ஒரு வேலிடேஷன் தேடி சேஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா, அதோட பவரும் போயிடும். பட் த பர்சன் யூ வில் பிகம் ஆர் பிகேம் வில் ரிமைன் த சேம். Maybe that is the real story, not a story about finding someone. நம்ம இவ்வளோ நாள் பார்த்த மாதிரி ஒருத்தர் கண்டுபிடிக்கணும், ஒருத்தர் தேடணும், அந்த ஸ்டோரி இல்லாமல் a story about finding yourself, a story about becoming, and perhaps the journey has always been the greatest love story of all. So இதோட இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. This is something that I really want to talk about. இதை நான் வந்து பிளான் பண்ணல, எதுவுமே இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் திஸ் டாபிக். இப்போது நானுமே நிறைய ரீல்ஸ்லாம் நான் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். லாட் ஆஃப் ரீல்ஸ் ஆர் அபவுட் ரொமான்ஸ், கப்பிள்ஸ். நான் ஓகே எக்ஸாம்பிள்ஸ் தரேன். இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கிறது வந்து இந்த கால் பிடிக்கிறது, பாய் ஃப்ரெண்ட் ஆர் த ஹஸ்பண்ட் ஹோல்டிங் தேர் வைஃப்ஸ் ஃபீட், அதுக்கு ஒரு பாட்டு போடுறாங்க. அந்த கால் பிடிக்கிற ஜெஸ்டர் வந்துட்டு ரொமான்டிசைஸ் பண்ணி போடுறாங்க. ஸோ இந்த லவ்லேயே வந்து சின்ன 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 நிறைய விஷயத்த வந்து ரொமான்டிசைஸ் பண்ணுறாங்க. வெயிஸ்ட் ஹோல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், குட்டி குட்டி கிஃப்ட் கொடுக்கறதா இருக்கட்டும். நான் அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஃப்ளவரை பார்த்தா ஃப்ளவர் எடுத்து கொடுக்கறது, ஓ க்யூட் ஜெஸ்டர், க்ரீன் ஃப்ளாக். இந்த மாதிரி லைக் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ரீல்ஸ் வந்து வருதா, லவ் ரிலேட்டடாக வருது. அதே மாதிரி ரொமான்டிசைஸ் பண்ணுங்க. இப்போ ஒருத்தர் வந்து அவரோட செல்ஃப் டிஸ்கவரி வச்சுட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது ஹிடன் தேட், அதுக்கு ஒரு மியூசிக், அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், அதெல்லாம் போட்டு அப்படிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் லைஃப். ஆனால் எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு நான் சொல்லலை, எனக்கு இதெல்லாம் ஓகே தான், நானுமே லைக் பண்ணியிருக்கேன். ஓகே, பட் ஆனால் இது என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் கிடையாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு பாருங்கள். இது வந்து ஓகே, இது ஓகே நடக்கும், என் லைஃப்பில் நடக்குது, ஓகே அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. டோன்ட் கம்பேர். ஏன் பாய் ஃப்ரெண்ட் இதை பண்ணல, ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் இதை பண்ணல, அப்போது ஐ ஆம் நாட் இன் அ ரிலேஷன்ஷிப் லைக் தெம், ஐம் நாட் இன் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப் போல், ஹெல்தி ரிலேஷன்ஷிப் போல் அப்படிலாம் நினைக்காதீங்க. வாட் யூ ஹாவ்க்கு வந்து ஃபீல் கிரேட்ஃபுல். ஓகே, பிகாஸ் யூ சோஸ் இட். லைக் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தானேங்க சூஸ் பண்ணுறீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், உங்கள் பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ, யூ சூஸ்ட் இட், ஸோ யூ ஹாவ் டு பி கிரேட்ஃபுல் ஃபார் இட். அதை விட்டுட்டு அவன் அதை பண்ணலை, ஏன் அவன் பண்ணலை, எனக்கு மட்டும் இப்படிலாம் வந்து வாய்க்குது, தானாக வாய்க்கல, நீங்கள் சூஸ் பண்ணுறது, தென் யூ ஹாவ் டு feel grateful. Also, I forgot to introduce myself in the start of the video. So I'm Abhi, a psychology student, second year psychology student. So ஒரு சைக்காலஜி பற்றி சைக்காலஜி ஸ்டூடெண்ட் சைக்காலஜிஸ்ட் பேசும்போது நீங்கள் கேட்குறது இஸ் ஃபார் பெட்டர் தென் யாரோ வந்துட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க சைக்காலஜி பற்றிலாம். அதெல்லாம் நீங்கள் வந்து இல்லை பயங்கர எடிட்டிங் எல்லாம் போட்டு அவங்க பேசுகிறாங்கன்றதுக்காக அதெல்லாம் வந்து உண்மையாயிருது. ஒன்லி அவங்களுக்கு அதில் நாலேஜ் இருக்குது, அதில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா மட்டும் அவங்க சொல்கிறத மட்டும் கேளுங்க, எல்லாரும் சொல்கிறதையும் கேட்க வேண்டாம்ன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். பிகாஸ் எதில் யார் எக்ஸ்பர்ட்டோ அதில் இருக்கிறவங்க பேசினது தான் நல்லது. பட் நம்ம போய் சொல்ல முடியாது, நீங்கள் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. பண்ணுறவங்க பண்ணட்டும், கன்சியூம் பண்ணுறவங்க கையில் தான் இருக்குது, யார் பேசுகிறத கன்சியூம் பண்ணணும், யார் பேசுறது கன்சியூம் பண்ண வேண்டாம் அப்படின்றது. ஸோ யா, ஸ்டே ஹைட்ரேட்டட், be happy and go look after your life. உங்கள் லைஃப்பை பாருங்கள், எல்லாருமே நல்லா சம்பாதிங்க, ட்ரிப் போங்க, மென்டல் ஹெல்த் பார்த்துக்கோங்க. that's what I would like to say and that's it. ஸோ இதுதான் நான் பேசணும்னு நினச்சேன். this is what I want to talk about, and if you have any questions or if you want me to make a video on some other topics or உங்களுக்கு என்ன பற்றினாலும் கேட்கலாம், கமெண்ட் பண்ணலாம். நான் அதை பற்றி வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே, ஸோ I'll see you in the next video.